நம்ம வீட்டு முன்னாடி இடையூறாக நின்றுங்க. ஸோ அதனால நல்லா பெருசாகி அப்போவுமே நல்லா காய்ச்சிட்டு தான் இருந்து. ஸோ அதுதான் நம்ம பிடிங்க இப்படி தோட்டத்தில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பிடிங்கி வச்சது. நல்லா வளர்ந்துருக்கு, பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். நிறைய பிஞ்சு எவ்வளோ பிடிச்சிருக்குது. பூ அம்மா நல்லா இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம். இங்கே பாருங்கள், வளைய கூட விட முடியாதுங்க இந்த தோட்டத்து லைஃப்பை பொறுத்த வர. இந்த அணில் எல்லாம் அப்படி தாறு மாற அப்படி கொத்திடும், கொஞ்சம் கூட வளைய முடியாது நம்ம. ஸோ நல்லா வளைஞ்ச பிறகு சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேயே பழுத்து எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், கண்டிப்பாக யாரு கையிலும் கிடைக்காது. ஏன்னா அந்த பழ வாசனைக்கு வந்துடும். எல்லா பழமும் அப்படி தான், கொய்யா பழமும் அம்மா கிடச்சினா லக்கு தான், அப்படி இருக்கும். ஓரளவு நிறைய பிஞ்செல்லாம் பிடிச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கவர்லாம் கட்டி போடுவாங்கங்க, அப்போ கூட ஓரளவு தப்பிக்க வைக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் இன்னைக்குள்ள அனுபவம். தேங்க்யூ.